40 என்ன பிச்சை போடுறீங்களா? அப்புறம் என்ன சொல்றேன், இந்த ஊருக்கு மட்டும் கொடுக்குறாரு. இந்த தொழில் இருக்கின்ற எல்லா கிராமத்திலையும் எவ்வளவு பேர் கொடுக்காம இருக்கோம். எல்லாம் கல்வி உதவித்தொகை, தனிநபர் ஓய்வூதியம், குடும்ப ஓய்வூதியம், மகப்பேறு என்னென்ன சீட்டு எடுக்க வேண்டியதுன்னு நாளைக்கு 200 கொடுக்கணும். ஏன் 40 கொடுக்கணும்? கம்ப்ளீட்டாக வெரிஃபை பண்ணுவேன். உள்ள ரெக்கார்டில் எடுத்துருவாங்க. இந்த மாவட்டத்தில் எவ்வளோ பெண்டிங் இருக்குது, எவ்வளோ பெண்டிங் குமார் ஐ கேன் வெரிஃபை. ஆமாம், நான் அன்பார் படம் தவிர வேலைகள்லாம் சரியாக இருக்கணும். என் கூட கேட்குறேன், பொதுமக்களுக்கான பிரச்சனை நாளைக்கு 5 பாயிண்ட்ல 500 கொடுக்கணும். வெரிஃபை பண்ண நாளைக்கு நைட் 10 மணிக்கு வேலை பார்க்கணும். இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். நான் என்ன எனக்காகவா கேக்குறேன், மக்களுக்காக தானே கேக்குறேன்னு அமைச்சர் அதிரடி. என்ன நோய் கேட்டதுதான் நான் என்ன கேட்டேன், எந்தெந்த கால்நடைகளுக்கு ஆடு, மாடு, கோழி, பன்றி எந்தெந்த நோய் வருதுன்னு கேட்டேன் தவிர மக்கள் கேட்கற கேள்வி தான் பேசணும். அடுக்கடுக்கான கேள்விகள்ல திக்குமுக்காடிய அதிகாரிகள். அது குறிப்பா நீங்க ஆஜரான நீங்க பாயிண்ட் புடிச்சு கேள்வி கேட்டதுல மிரண்டு போன நபர்கள். தெரிஞ்சு ஒண்ணு தெரியவா, என்ன நீ புதுசா வந்திருக்கியா, டிரான்ஸ்ஃபர் வச்சியா, எவ்வளோ நல்லா இருக்கியா, நல்லா போறியா, உனக்கு தெரியாதா? கடலூர் மாவட்டம் நெய்வேலி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருவாமூர் கிராமத்துல மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது. இதுல அனைத்து துறை சார்ந்த மனுக்களும் பெறப்பட்டுச்சு. இந்த முகாம தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வே. கணேசன் அவர்கள், கூடவே நெய்வேலி சட்டமன்ற உறுப்பினர் சபா ராஜேந்திரன் அவர்கள், மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில்குமார் அவர்கள் பார்வையிட்டு எவ்வளவு மனுக்கள் பெறப்பட்டுச்சு அப்படின்றத பத்தி ஆய்வு பண்ணிருக்காங்க. அப்போ ஆய்வினப்போ பாத்தீங்கன்னா அமைச்சர் அவர்கள் எத்தனை பேருக்கு நலத்திட்ட உதவிகள்லாம் கொடுத்திருக்கீங்க அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. அதிகாரிகள் 40 பேரு அப்படின்னு சொன்னதும், என்னது 40 பேரா, 100 பேருக்குலாம் தந்திருக்கணும், பிச்சையா போடுறீங்க, நாளைக்கும் சேர்த்து 500 நபர்களுக்கு நெய்வேலி தொகுதியில கொடுக்கணும். நான் அன்பா இருப்பேனே தவிர வேலையில சரியா இருக்கணும். நான் என்ன என்னோட வீட்டுக்கா கேக்குறேன், மக்களுக்காக கேக்குறேன். நாளைக்குள்ள 500 பேருக்கு கொடுத்திருக்கணும்னு கடுமையா எச்சரிக்கை விடுத்திருக்காரு. துறையா போயிட்டு கேள்வி மேல கேள்வி கேட்டிருக்காரு. இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்ற அமைச்சர் சி.வே. கணேசன் அவர்கள் 2000 நபர்களுக்கு பல்வேறு துறை சார்ந்த நலத்திட்ட உதவிகளையும் கொடுத்திருக்காரு. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு இப்பவே பிஹைண்ட் ரூட்ஸ் ஃபாலோ பண்ணுங்க.